ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அந்த ரெசிபி வரிசையில் நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஹெல்த்தியாக நம்ம வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. குடமிளகா, வெங்காயம் 1 பெருசு, தக்காளி, பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் இதில் 50 கிராம் பன்னீர். காய்கறி மொத்தம் 3 சேர்த்து 150 கிராமு. இதுக்கு நீங்கள் கடுகு எண்ணெய் இருந்தது அப்படின்னா நார்த் இந்தியன் ஃப்ளேவருக்கு கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாட் மசாலா, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், ப்ளைன் ரெட் சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கசூரி மேத்தி போட்டுக்கலாம். இதை வறுத்து அரைச்சும் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். லெமன் ஒரு ஹாஃப் லெமனில் பாதி பிழிஞ்சால் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த கலவையை நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. கெட்டியாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஏன்னா காய்கறியில் நமக்கு அது கோட் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசைக்கல் ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ஸில் சிம்மில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உள்ளெல்லாம் மசாலாலாம் வேகாமல் இருக்கும், வெளியில் மட்டும் தீஞ்சிரும். அதனால் நிதானமான தீயில வச்சு தான் இதை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி, பன்னீர் எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு அப்படியே உதிராமல் லைட்டாக அழுத்தாமல் அப்படியே சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு ஸ்டிக் இருந்தால் ஓகே தான், அதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தவாலேயே அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டு வச்சாச்சு. ப்ரீஹீட் பண்ண தவாவில் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் இந்த ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டேன். அதுக்கப்புறம் விடவே இல்லை. இதுலேயே மெதுவாக திருப்பி போட்டுக்கணும். 4 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம், அது உடையாத அளவுக்கு. சப்போஸ் திருப்ப வரலன்னா கொஞ்சம் தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கையில் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.